You are watching Grace Television. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாய் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அதி பயங்கரமான காரியங்கள் சம்பவித்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது என்னவென்றால், நீ பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவரும் நம்மை தைரியப்படுத்துகிறவருமா இருக்கிறார். ஆகையினால எதை குறித்து யோசிக்க வேண்டாம், எதை குறித்து கலங்காதீங்க. ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவான காரியமாய் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால அவர் தீமைக்கு தேவன் அல்ல, நன்மைக்கு தேவன் என்று சொல்லி ஆண்டோடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் ஒரு பகுதியை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். 18ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வசனத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் ஆண்டவர் அதிலிருந்து இந்த கால நேரத்தில் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகினால ஆண்டோடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இங்கே பார்க்கும்போது வசனத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆங்கிலத்தில் பாருங்க, ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது, for I am with you, no one will be able to harm you, for many in the city are my people. ஆகினால இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவஜனங்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am there with you, I will be with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகையால ஒருவனும் உனக்கு விரோதமாக செயல்பட முடியாது, ஒருவனும் உனக்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியாது, ஒருவனும் உனக்கு விரோதமாக கை போடுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். எனக்கு பிரியமான தேவஜனமே, ஒருவேளை இந்த கால நேரத்தில் நீ அநேக காரியங்களை குறித்து யோசித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. when there God is with us, nothing will be happen to us. ஒரு தீங்கு நமக்கு நேராக நேரிடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். ஆகினால் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன காரியங்களை குறித்து நீங்க யோசிக்கலாம், பயப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, இதை கவனித்து கொண்டிருக்கிற உனக்கு நேராக வருகிறது. ஒருவேளை ஊழியக்காரருங்க, இல்லை குடும்பஸ்திரிங்க, குடும்பத்தின் தலைவராக இருக்கிற ஐயா மருகன் யாராக இருக்கட்டும், ஒருவேளை இந்த வசனம் உனக்கு நேராக இந்த காரணத்தில் வருமானால் ஒருவர் நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆகினால தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது ஒரு மனுஷனோ ஒரு தீங்கும் நமக்கு செய்ய முடியாது, ஒருவருடைய கையும் நம்ம மேலே போடுவது இல்லைன்னு சொல்லி இங்க வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம். ஆகினால இந்த குறிப்பிட்ட பகுதிகளை நீங்க படிச்சு பார்க்கும்போது மொத்த காரியங்கள் நமக்கு அழகாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு பலனா உள்ளதா இருக்கும். ஆகினால இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தின் வார்த்தைகள் மாத்திரம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தை தரும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகினால வசனத்துல வாசிக்கிறோம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். each and every day, every moment the Lord is there with us. wherever we go, whatever we do, நாம் என்ன செய்தாலும் எதை காண்டாலும் ஆண்டவர் நமக்கு பலன் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளும் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செயல்படுத்த வல்லவராக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஒரு மனுஷனும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. யாரும் நமக்கு சொல்லுவாங்க, நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ பயப்படாதுன்னு சொல்லி, அந்த வார்த்தைகள் எல்லாம் அழிஞ்சு போடும்.
அந்த வார்த்தைகள் எல்லாம் முற்றிலுமாக மாறிடும். அந்த வார்த்தைகளுக்கு பலன் இல்லாமல் போயிடும். ஆனால் தேவன் சொல்லப்படும் போது தேவன் அந்த வார்த்தையில் உறுதியாக இருக்கிறவர், அந்த வார்த்தையில் உண்மையாக இருக்கிறவர். காரணம் என்னவென்றால் அவர் உண்மைக்கு தலைமுறையின் தேவனாக இருக்கிறார். அவர் உண்மைக்கு தலைமுறையின் தேவன். ஒரு முறை ஆண்டவர் சொல்லிட்டா போது உன்னோடு கூட இருக்கிறன்னு சொல்லி எத்தனை விதமான சூழ்நிலை உனக்கு விரோதமாக வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை விட்டு விலகாதபடி காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இந்த கால நேரத்தில் ஒரு தீங்கு உனக்கு அணுகாது. காரணம், தேவன் உன்னோடு கூட இருக்கும்போது nothing will be happen to you. No harm will be happened. எந்த தீங்கு உனக்கு அணுகவே அணுகாது. எந்த காரியம் உனக்கு விரோதமாக செயல்படாது. இந்த வார்த்தையை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு தீமையான காரியம் நடக்காது. தேவன் பட்சத்தில் இருக்கும்போது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் முடியும், நன்மைக்கு ஏதுவாய் மாறும். ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவருடைய திட்டத்தின்படி எல்லாவற்றையும் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அந்த கால நேரத்தில் அந்த வசனத்துக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இட் இஸ் a God's plan. தேவனுடைய திட்டம். தேவன் அவரோடு ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு சொல்லி, தேவனோடு கூட நம்ம இசைந்து வாழணும்னு சொல்லி அவருடைய திட்டமாக இருக்கிறது. That is why the Lord is speaking directly with you this morning. இதை கால நேரத்தில் ஆண்டவரனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவனும் ஒரு மனுஷனும் உண்மையில கை போடுவதில்லை. ஒரு தீங்கு விளைவிக்கிற காரியம் உனக்கு நேரிடாது. அது எதுவாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், இல்லை குடும்ப காரியமாக இருக்கட்டும், குடும்பத்தை கட்டுறதோ வீடை கட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கலாம், அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு எப்போதும் துணை நின்று பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். That is why the Bible says here, for I am with you, no one will be able to harm you. When the Lord is with us, nothing will be harm take place in our life. Nothing will be done. No harm will be happened. ஒரு தீங்கு நமக்கு விரோதமாக செயல்படாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, சகோதரா சகோதரி, வாலிப தங்கச்சி தம்பி, இந்த காரணத்தில் உறவில் ஊழியக்காரர் ஐயாவங்க இதை வார்த்தைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற யாராக இருக்கட்டும், ஒருவேளை ஊழியத்தின் பாதைகளிலோ அநேக கடினமான சூழ்நிலை, அநேக கடினமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திப்போம். விசுவாசிகள் நிமித்தமாக பிரச்சனை, இல்லை குடும்பத்தை சார்ந்தவங்க நிமித்தமாக பிரச்சனை, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஊழியத்தை செய்ய முடிய விடலை, குடும்பத்தை சார்ந்தவங்க ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு துணையாக இல்லை, நம்ம விடலை, பட்டணத்தை சார்ந்தவங்க யாரோ ஒருத்தரன் விரோதமாக செயல்படுறான், அவன் நித்தமாக என் சமாதானம் கெடுத்து என் ஊழியத்தை நான் நிம்மதியாக செய்ய முடியல, பரவாயில்ல. இந்த காரணத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில கைப்படுவதில்லை என்பதாக. ஊழியத்தின் காரியங்களிலும் சரி, குடும்ப விவகாரத்திலும் சரி, பிள்ளைங்க வாழ்க்கையிலே சரி, என் பிள்ளைங்க சரியான பேச்சு இல்லை, சரியான பேச்சு கேட்க மாட்டேங்குது, பிள்ளைங்க அடங்குறதில்ல, பிள்ளைங்க தாரமாரான வழியில் போய் கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க அப்படி கீழ்ப்படியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. The Lord is there with you. Nothing will be happen. No disaster will be happen. No harm will be happen to you. ஒரு காரியம் நடக்காத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால அந்த கால நேரத்தில் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதாக. ஒருவேளை ரிப்பீட்டடாக நான் மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லி இருக்கலாம். உன்னோடு கூட இருக்கிறேன் மறுபடியும் சொல்லி இருக்கிறான். ஆண்டோடைய வார்த்தை உன்னை தைரியப்படுத்தணும், உன்னை உற்சாகப்படுத்தணும், உனக்குள்ள ஒரு பலத்தை உண்டாக்கணும். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நீ எழும்பி ராஜாவுக்கு பிள்ளையாக நீ நடக்கணும். ஒரு காரியம் பிசாசு உனக்கு விரோதமாக செயல்படவே கூடாது, கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வார்த்தையை உனக்கு நேராக இந்த காரணத்தில் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம ஜெபிக்க போகிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. நல்ல பிதாவே, இந்த காரணத்துக்கு நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் 18:10 பிரகாரமாய் நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஒரு சேதமோ ஒரு தீமையும் ஒரு தீங்கு அணுகாதபடி கர்த்தருடைய பலத்த கரம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சித்து நடத்தட்டும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.